மாட்டேன், எடுக்க மாட்டேன். உன் கூட சண்டை. போன் எடுங்க மாமா. என்ன வேண்டாதவங்களுக்கு எனக்கும் வேண்டாம். இப்படி அழுறதுக்கு அண்ணா உங்களை என்ன பண்ணாங்க? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். பேசுங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல. அண்ணா, நீங்க கால் பண்ணதுல இருந்து இங்க ஒரு ஆள் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. கவலையில குடிச்சிட்டு இருக்காரு. என்னால முடியல. ஏன் அவனுக்கு என்னாச்சு? சார் என்ன ரொம்ப தான் பண்றாரு? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஒருத்தனை பாக்குறதுக்கு தான் நான் ஜெயில இருந்தே வந்தேன். இது புரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்டு? ஹலோ ஹலோ அண்ணா கால் கட் பண்ணிட்டாரு. ஒரு கலரான பொண்ணை பார்த்து தான் என்ன மறந்துட்டான். இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவான்னு நான் காத்திருந்தேன். இப்ப என்னாச்சு? காத்திருந்தேன்னு சொல்லாதீங்க, குடிச்சிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேன். குடிகார. இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. இடிச்ச வண்டி நிக்காம போயிட்டான். அந்த வண்டி எனக்கு தெரியும், தமிழ்நாடு நம்பரு. போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். என் பேரு சாம்சன். வெளியில எல்லாரும் சாம்சாம்னு கூப்பிடுவாங்க. 3 வருஷமா நான் ஜெயில தான் இருந்தேன். கொலை முயற்சி செக்ஷன் 307. அந்த கேஸ வாதாடினதும் நான் தான். வாதாடி நான் பெரிய வக்கீல் ஆயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ, மெதுவா தலை அசைக்காதீங்க. ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையா? நெத்தில ஒரு சின்ன காயம்தான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் உயிரே எனக்கு திரும்ப வந்தது. அந்த கடவுள் புண்ணியத்துல உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க, நான் போன் பண்றேன். அவங்க இங்க வந்து உங்களை கவனிச்சுப்பாங்கல்ல. 98. நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? மல்லிகா. நான் ஓபி சீட்ல உங்களோட பேர் என்னன்னு சொன்ன தெரியுமா? மேரின்னு சொன்னேன். அவங்க என் பக்கத்து வீடுதான். பொண்ணுங்கிறது ஒரு கம் மாதிரி மனசுல மட்டும் ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லுது. வேற நம்பர் ஏதாவது? கிடையாது. உங்க வீடு எங்க? கம்பம் கிட்ட. ரொம்ப தூரம் நடந்தா ஒரு சின்ன கிராமம் வரும். ஓ, அப்போ போய் யாரையாவது கூட்டிட்டு வரணும்னாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். என்ன சிஸ்டர், என்ன விஷயம்? 20,000 rupees கவுண்டர்ல கட்டிட்டு பில்லும் ரெசிப்டும் வாங்கணும். 20,000 rupees-ஆ? ஆமா, எம்ஆர்ஐக்கு மட்டும் 12,000 ஆச்சு. பில் கட்டினா தான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இப்படி சொல்லதான் தெரியும். ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ண இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, புரியுதா? இங்க பாருங்க, இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தலையில தொப்பையும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டா நர்ஸ் ஆயிட முடியாது. ஒரு நர்ஸ்னா நெஞ்சுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கணும். கருணை, நேர்மை, இரக்கம், அன்பு, உதவி செய்யற மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கணும். Who are you? Who are you? I am doctor. I am patient கூட வந்தேன். என்ன சிஸ்டர் பிரச்சனை? பில் கட்ட சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஆரம்பத்திலே பில் பே பண்ண முடியுமா? நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நோய் குணமாயிடும்னு என்ன கேரண்டி? எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியுங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கு அப்புறம் தான் காசு. சரியா சொன்னப்பா. அதானே மிஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் பில் கட்டி தான் ஆகணும். டாக்டர், உங்க வைஃப் மேல ஏதாவது வண்டி கிண்டி வந்து இடிச்சதுன்னா உங்க வைஃப ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போவீங்களா இல்ல பைசா எடுக்க ஏடிஎம்க்கு போவீங்களா? இப்ப சொன்னது கரெக்ட். ஏடிஎம்ல காசு இல்லைன்னா நாளைக்கு காலையில பேங்க்குக்கு தான் போய் ஆகணும். அது வரைக்கும் பேஷண்ட் இங்க இருக்கட்டும். காசை கட்டினதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னங்கிறீங்க? சரிதான். டாக்டர் இங்க வாங்க. இது கொஞ்சம் பிரச்சனையாகிற மாதிரி இருக்கு. பேசி திக்கிறதா நல்லது. பிரஸ்காரங்களுக்கு விஷயம் போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கிளம்புங்க. ஆனா நாளைக்கு பேங்க் திறந்த உடனே நீங்க பணம் கொடுத்தா போதும். நீங்க பொறுமையா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படி மரியாதையா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மருந்து இருந்து சரியா குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட நான் பார்க்க மாட்டேன். நான் டாக்டர் இல்ல, சிஸ்டர். எல்லா சிஸ்டரும் எனக்கு சிஸ்டர் கிடையாது சிஸ்டர். நான் எப்பவுமே இப்படிதான். மனசுல தைரியத்தோட எப்பவும் உண்மைய பேசினா யாரா இருந்தாலும் ஆஃப். அப்புறம் நம்மள கூப்பிடுவான் சாருன்னு. நம்மள அப்படித்தானே கூப்பிட்டான். ஆனா நாளை காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். எப்படியாவது நாம பணத்தை கட்டியே ஆகணும். இல்லைன்னா என்கிட்ட வெறும் 5,000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிறத சேர்த்தாலும் 20,000 தேராதே. அப்போ எனக்கு
என் மனசுல ஒண்ணு தோணுது. நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடலாம். நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த பட்டி? சரி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. அப்புறம் என் ஃபோன் நம்பர் எழுதி பேப்பரை உங்க பேக்ல வச்சிருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. தனியா போனா வீட்டுக்கு போய் சேர்வனான்னு தெரியல. போயிட்டு அவசரம் இல்லைன்னா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த பேக் கொடுங்க. போற வழியில செங்கல்பட்டுல இறங்கி என்னோட ஃப்ரெண்டு தாச பாத்துட்டு போகணும். என் கூட ஜெயில இருந்தவன். ஆள் நல்லவன் தான். அவனோட வைஃப் கர்ப்பமா இருக்காங்களா? அவங்கள போய் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வர சொன்னா. உங்களுக்கு லேட் ஆயிடாது. ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. இனிமே வீட்டுக்கு போய் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவும் நடக்க போறதில்ல, எதுவும் கிடைக்க போறதும் இல்ல. யாரையாவது கொன்னுட்டீங்களா? படுத்துக்கோங்க. இல்ல, நல்லா தூங்கிட்டேன். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? அது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் திருடுவேன், அப்புறம் அடிதடியும் பண்ணுவேன். ஒரு சுதந்திர பறவை மாதிரி என்னோட வாழ்க்கை. விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, குடவுன்ல சேர்த்து வைக்கிறதும் இல்ல. யாராவது சேமிச்சு வச்சா அதை திருடி ஹாப்பியா வாழறேன். என் ஜாதகத்திலே சொல்லியிருக்காங்க, ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்தாகணுமா. அத நான் ஏன் பொய்யாக்கிட்டு இருக்கணும்? ஆனா இப்ப நான் ஜெயிலுக்கு போனது திருடினதுக்காக இல்ல. என்னோட சொந்த ஊர் திருப்பூர். ராத்திரி 12 மணி இருக்கும். ஒரு வேலை விஷயமா ரயில்வே டிராக்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அட கடவுளே, என்ன பரவாயில்ல இதெல்லாம்? எதிரிங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க வாங்க. அடுத்த வாரம் மேரியோட கல்யாணம் இருக்குல்ல? அது நடக்காது. நடக்காதா? என்னாச்சு? அந்த ஜோஸ் தான் மேரி பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. கல்யாண தண்ணிக்கு காசு தரேன்னு சம்மதிச்சாரு. ஆனா இப்ப காசு கொடுத்தாதான் நகை தருவாங்களாம். நான் அங்க வரல. வேற எந்த வழியும் எனக்கு தெரியல சாம் தம்பி. நீ இப்போ நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க இறந்து போயிட்டா மீனாவோட கல்யாணம் நடந்துருமா? இல்ல. அது நினைச்சா அவ வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். என்னாலதான் அப்ப இறந்து போயிட்டாருன்னு. பரவாயில்லையா? திருட்டு பொருளை வச்சு கல்யாணம் பண்ண நீங்க தயாரா? தங்கத்தை நான் தரேன். யாருக்கும் தெரியாது. பெருமாள் என்ன, தைரியமா வாங்க. அந்த மேரியோட பேரு தான் உங்க பேருன்னு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேன். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ பின்னாடி ரொம்ப அலைஞ்சிருக்கேன். ஆனா அவ குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன திரும்பி கூட பார்க்கல. ஆனா காதலுக்கு கண்ணு இல்ல. ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில இருக்கும்போது எதேச்சியா அவ அப்பா பெருமாள் அங்க வந்திருந்தாரு. நேரா அவர் முன்னாடி போய் நின்று உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டேன். அவரோட நல்ல மனசுக்கு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அதோட அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன். ஆனா அந்த கடவுளோட விளையாட்டை பாத்தீங்களா? கட்டிக்க நினைச்ச பொண்ணை கட்டி கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.